வணக்கம், நான் அன்பு தமிழ். இப்போ இந்த வீடியோல நம்ம சீரா புராணம் பத்தி பார்க்க போறோம்டா. சீரா புராணம் எப்படின்னா எழுதினவர் யாருன்னு தெரியும், உமர் புலவர். இப்போ அதுல இருக்கிற அதை பத்தி, சீரா புராணத்தை பத்தி, உமர் புலவரை பத்தி பேச போறது கிடையாது. அவர் எழுதின கத்தீஜா கனவு கண்ட படலம், அதை பத்தி, அந்த கதையை பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா? அப்படி அப்படி என்ன கனவு கண்டாங்க? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த கனவு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கனவு உண்மையாச்சா பொய்யாச்சா, ஒரு இஸ்லாமிக்க சம்மந்தப்பட்டது எப்படி நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்த்தீங்கன்னா உமர் புலவர் பார்த்தீங்கன்னா முகமது நபியை பத்தி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இது ரொம்ப நிறைய பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்ல. ஆனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அக்கா நான் மேக் பண்ணி போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரபிக் நாட்டில் கத்தீஜாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமது நபின்னு ஒருத்தவங்க மேலே பார்த்தீங்கன்னா காதல் வசப்பட்டிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2 பேரும் விரும்பிட்டு இருந்திருப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதை போத் சைடு கமிட்டட் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க. சரி, 2 சைடும் அக்செப்ட் பண்ணி நம்ம 2 பேர் லவர்ஸ் அது மாதிரி தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி வெளியே எங்கேயோ போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் கத்தீஜா வீட்டில் தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா நைட்டு கனவு வருது. ஒரு 2 கனவு வருது. முதல் கனவு என்னன்னு வருது பார்த்தீங்கன்னா அந்த கனவுல ஒரு நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் கத்தீஜாவோட மடியில விழுற மாதிரி ஒரு கனவு வருது. சரிங்களா? ஆக்சுவலி இது எனக்கு எப்படின்னா அந்த கதை முழுசா சொல்றதுக்கு அப்புறமா சொல்லணும், இப்போ சொல்லலாமான்னு தெரியல. நான் இப்பவே சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் விழுதுல எங்கேயோ கிடைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா கத்தீஜாவோட மடியில இருக்கு. இது ஒரு முகமது நபி பார்த்தீங்கன்னா அந்த முகமது நபி பார்த்தீங்கன்னா அந்த அரசர் உனக்கு தான், வேற எங்கேயும் போயிட மாட்டார், அவர் உனக்கு மட்டும் தான் சொந்தமானவர் அப்படிங்கறது மீன் பண்ற மாதிரி இருந்தது. இன்னொரு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல என்னன்னு வருது பார்த்தீங்கன்னா ஒரு முகமது நபி இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய மலையெல்லாம் கடந்து சூரியனை வென்று நிறைய இந்த கதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, காடு மலையெல்லாம் தாண்டி ஆறு எல்லாம் கடந்து வந்தாருன்னு. இதே மாதிரியே பல குதிரைப்படை, பல யானைப்படை, பல சிப்பாய்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா இவருக்குன்னு சொல்லிட்டு இவரை சுற்றி நிறைய பேர் இவரோட அந்த கொடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கு எந்த ஒரு வெப்பம், எல்லாரும் வெயில நடந்து வராங்க, இவர் மட்டும் நெய்ல உக்காந்துட்டு வர மாதிரியும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா மேலந்தாளத்தோட ட்ரம்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டே வர வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை படிச்சிங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இத்தனை மரத்தை கடந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 மரம் சொல்லுவாங்க. அதில் பாக்கு மரமும் ஒன்று. அப்புறமா நிறைய பூவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து வந்திருக்காங்க. உலகத்தில் இருக்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கடந்து வந்துட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது மீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் என்ன இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட வந்திருப்பார் கத்தீஜாவை பார்க்க. கத்தீஜா வீட்டுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு பொண்ணு கேட்கறதுக்காக வர மாதிரி இருக்கும். கதவு தட்டி பொண்ணு கேட்கறதுக்காக இருப்பாங்க. பொண்ணை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா கத்தீஜா கனவுல விழிச்சிருவா. அவ மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. என்னடா இது, நம்மளோட ஆசை நிறைவேற போது, நம்மளுக்கு கல்யாணம் ஆக போது, அந்த சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்போம். அந்த சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கும்போது அது கலைக்கிற விதமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே இது மாதிரி கனவு கலைஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் கனவு தானான்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கோம். இதுலதான் உமர் புலவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கனவு கூட நினைவாகும். அதாவது பார்த்தீங்கன்னா கனவு காண்றனா அது ஒரு கட்டத்தில் நிஜமா கூட நடக்கும்டா அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி இப்போ இவங்க கனவு கண்டாங்க பார்த்தீங்கன்னா அது நிஜமா நடந்திருக்கும். இவங்க கனவு கண்டதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னடா இது, இவ்வளோ ஆசையாக இருந்தால் இவ்வளோ விஷயம் நடக்கும்ன்ற ஆர்வமா இருந்தால் ஆனால் எதுவுமே நடக்கலையே, கல்யாணம் ஆக போகுது அப்படி ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட கைக்கு எட்டுற தூரத்துல இருந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கத்தீஜா ரொம்ப வருத்தத்தில் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. பெண்கள் விளையாட்டு எதுவுமே விளையாடி இருக்க மாட்டாங்க. அப்புறமா குளிக்க மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கூந்தல் பின்னுவாங்க பார்த்துருக்கீங்களா கேர்ள்ஸ், அதெல்லாம் பின்ன மாட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லி அன்றாட வாழ்க்கையில என்னென்ன வேலை செய்வோமோ அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால இந்த கனவை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜோதிடரை பார்க்கலான்னு போவாரு. அந்த ஜோதிடர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஷா. அந்த ஜோதிடரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்னன்னு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டத்தில் நிஜமா உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவார். சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கேரக்டர் வருவார், மைசாரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் ஒரு மந்திரவாதி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் அவரை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஆனால் ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க, இது உண்மையாக நடக்கும்னு தெரியும். அப்புறமா இதோ ஒற்றன் மூலமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கத்தீஜாவுக்கு ஒரு கடிதம் வரும். அந்த கடிதத்தில் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இது மாதிரி முகமது நபிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து மாறும். இந்த முகமது நபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு, உங்களுக்கு வந்து இந்த அரபிக் நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காருங்கிறத மீன் பண்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டோன்னா கத்திச்சால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி வெளியிருந்து வருவார். வந்ததுக்கு அப்புறமா அரபு நாட்டு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகமது நபியை வரவேற்று அரச கோட்டைக்கு வந்து கொண்டு போவாங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை மூலயமா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உமர் புலவர் நீ கனவுல காண்றனா இது வந்து நிஜமாவே நினைவில் நடக்கும். எனக்கு என்னன்னா அப்துல் கலாம் தான் நினைவுக்கு வந்தார். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற விதமா ஒரு கனவு காண சொன்னார். ஆனால் உமர் புலவர் இந்த கவிதையில வேற ஒரு கனவு காணிட்டு இருந்திருக்காங்க. இதுவும் நிஜமா நடந்துட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமா நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பார்க்கலாம் நடக்குதா இல்லையா. நீங்க ஏதாவது கனவு கண்டதா நிஜமா நடந்திருக்கா நடக்கலையா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, தெளிவா புரிஞ்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் வந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமலே இருந்துட்டே இருக்கேன். இதை எனக்கு கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பை, தேங்க்யூ. முடிஞ்சா புது வியூவர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.